4 ராஜாக்கள். மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ, இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாயிருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பிவிடுவான். ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின் படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம். தானியேல் தான் கண்ட தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு காபிரியேல் என்னும் தேவதூதன் அவருக்கு உதவி செய்கிறார். அவர் யூதா தேசத்திற்கு அதிக நன்மைகளை செய்திருக்கிறார். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய சொப்பனத்தில் ஒரு சிலையை கண்டான். அதன் தலை பொன்னாய் இருந்தது. அது உடைந்து போயிற்று. மரத்தின் வேரானது கோடரையினால் வெட்டப்பட்டது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்து பராமரிக்கிறார். நமக்கு வேதனைகளும் துன்பங்களும் வரும்போது நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கடந்த காலங்களிலே செய்த நன்மைகளையும் கொடுத்த பாதுகாப்புகளையும் பராமரிப்புகளையும் தியானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாயும் உற்சாகத்தையும் கொடுக்கும். பெர்சிய தேசத்தை 4 ராஜாக்கள் ஆளுகை செய்வார்கள். காபிரியேல் இது பற்றிய செய்தியை தானியேலுக்கு அறிவிக்கிறார். மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன் என்று காபிரியேல் தானியேலுக்கு சொல்லுகிறார். பெர்சியா தேசத்தில் இன்னும் 3 பேர் எழும்புவார்கள். இவர்கள் தரியு ராஜாவுக்கு பின்பு பெர்சியா தேசத்தை ஆட்சி செய்கிறவர்கள். தரியு ராஜாவின் காலத்தில் தானியேலுக்கு இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பெர்சியா தேசத்தில் எழும்பும் 3 ராஜாக்களின் பெயர்களாவன: கோரேசு, அர்த்தசஷ்டா அல்லது அர்த்தசேர்கஸ், அகாஸ்வேரு. கிரேக்கர்கள் அர்த்தசஷ்டா ராஜாவை கம்பைசிஸ் என்று அழைக்கிறார்கள். அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் ராஜாத்தியை திருமணம் செய்து கொண்டார். இவர் கிஸ்டாம்சஸ் என்பவரின் குமாரனாகிய தரியு என்றும் அழைக்கப்படுகிறார். சரித்திரத்தில பெர்சியாவின் 3 ராஜாக்களை பற்றி ஏராளமான செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. கோரேசு இவர்களுக்கு தகப்பன். அர்த்தசஷ்டா என்று அழைக்கப்படும் சிம்பயாசிஸ் இவர்கள் எல்லோருக்கும் எஜமானை போல இருந்தார். தரியு இவர்களுடைய தேசத்தை கட்டி எழுப்பினார். பெர்சியா தேசத்தில் 3 ராஜாக்களுக்கு பின்பு 4வதாக ஒரு ராஜா எழும்புவான். இந்த ராஜா எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாய் இருப்பான். தன் ஐஸ்வர்யத்தினால் பலன் கொள்ளுவான். இவன் கிரேக்கு ராஜ்யத்திற்கு விரோதமாக சகலரையும் எழுப்பிவிடுவான். பெர்சியா தேசத்தின் 4வது ராஜா என்பது செர்கஸ் என்பவனை குறிக்கும் என்று கிரேக்க சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இவனுடைய சேனையில் 8 லட்சம் போர் வீரர்கள் இருந்தார்களாம். செர்கஸ் கிரேக்கு தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணினான். இந்த யுத்தத்தில் பெர்சியாவின் ராஜாவாகிய செர்கஸுக்கு படுதோல்வியும் ஏராளமான உயிர் சேதமும் உண்டாயிற்று. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த யூதர்களில் அநேகர் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இந்த சம்பவம் நடைபெற்று 30 வருஷங்களுக்கு பின்பு தரியுவை பற்றிய செய்தி எஸ்ராவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் தரியு ஒரு வாலிபனாக இருக்கிறான். எருசலேமில் உள்ள தேவாலயம் கட்டுமான வேலைகளை புதுப்பிக்கிறான். ஆலய கட்டுமான வேலைகளில் ஏற்பட்ட தடைகளை நீக்கி போடுகிறான். அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது:
இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பற்சாகியரான உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள். எஸ்ரா 6:6-7. மகா அலெக்சாந்தருடைய வெற்றிகளையும் அவனுடைய ராஜ்யம் பங்கு பிரிக்கப்படுவதையும் பற்றி காபிரியேல் தானியேலுக்கு சொல்லுகிறார். ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். பெர்சியாவின் ராஜாவுக்கு விரோதமாக அலெக்சாந்தர் என்னும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்புவான். அவன் பிரபலமாய் ஆட்சி செய்வான். அவன் அதிக வல்லமை உள்ளவனாய் இருப்பான். அலெக்சாந்தர் தனக்கு இஷ்டமானபடியெல்லாம் செய்வான். அவனுக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அலெக்சாந்தர் பராக்கிரமம் உள்ள ராஜாவா இருந்தாலும் அவனுடைய ராஜ்யம் உடைந்து போகும் என்று காபிரியேல் சொல்லுகிறார். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின் படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பெயர்களிடமாய் தாண்டிப்போம். அலெக்சாந்தருடைய ராஜ்யத்தை 4 பங்காக பிரிப்பார்கள். அலெக்சாந்தருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கிடைக்காது. அரிதேயுஸ் என்பவர் அலெக்சாந்தருடைய சகோதரன். இவன் மக்கதோனியா தேசத்திற்கு ராஜாவானான். ஒலிம்பியாஸ் என்பவள் அலெக்சாந்தரின் தாயார். இவள் அரிதேயுஸை கொன்று போட்டாள். அலெக்சாந்தருக்கு ஹெர்குலஸ், அலெக்சாந்தர் ஆகிய 2 குமாரர்கள் இருந்தார்கள். அலெக்சாந்தரின் தாயார் இவ்விரண்டு பிள்ளைகளையும் விஷம் வைத்து கொன்று போட்டாள். இவ்வாறாக அலெக்சாந்தரின் குடும்பம் முற்றிலுமாய் அழிந்து போயிற்று. பெர்சிய ராஜாக்கள். கோரேசு, இவன் 2 வருஷம் ஆட்சி புரிந்தான். மேதியனாகிய தரியு அல்லது அஸ்திகேசஸிற்கு பின்பு இவன் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறான். கம்பைசஸ், இவன் கோரேசின் குமாரன். பெர்சியாவில் இவன் கிமு 527 முதல் 520 வரையிலும் 7 வருஷங்களுக்கு ஆட்சி புரிந்தான். முதலாம் தரியு, இவன் 35 வருஷங்களுக்கு ஆட்சி புரிந்தான். ஆட்சி காலம் கிமு 520 முதல் 485 வரையில். இவன் கிரேக்கு தேசத்தின் மீது படையெடுத்த முதலாவது பெர்சிய தேசத்து ராஜாவாவான். கிமு 490 வருஷத்தில் மாரத்தோன் என்னும் இடத்தில் நடைபெற்ற யுத்தத்தில் முதலாம் தரியு தோற்றுப்போனான். சஷ்டா, இவன் 21 வருஷங்கள் ஆட்சி புரிந்தான். ஆட்சி காலம் கிமு 485 முதல் 464 ஆகும். இவன் பெர்சிய தேசத்து ராஜா. கிரேக்க தேசத்திற்கு எதிராக எல்லா தேசங்களையும் எழுப்பிவிட்டான். தானியேல் 11:2 வசனம் இவன் மூலமாக நிறைவேறிற்று. கிரேக்கரோடு நடைபெற்ற யுத்தத்தில் கிமு 480 முதல் 475 ஆவது வருஷத்தில் சஷ்டா தோல்வியுற்றான். சஷ்டாவுக்கு பின்பு ஆட்சி புரிந்த பெர்சியாவின் ராஜாக்கள். முதலாம் அர்த்தசஷ்டா 40 வருஷங்கள் ஆட்சி புரிந்தான். ஆட்சி காலம் கிமு 464 முதல் 424. இரண்டாம் சஷ்டா 1 வருஷம் ஆட்சி புரிந்தான். ஆட்சி காலம் கிமு 423. இரண்டாம் தரியு 19 வருஷங்கள் ஆட்சி புரிந்தான். ஆட்சி காலம் கிமு 423 முதல் 404 வரை. இரண்டாம் அர்த்தசஷ்டா 46 வருஷங்கள் ஆட்சி புரிந்தான். ஆட்சி காலம் கிமு 404 முதல் 358 வரை. மூன்றாம் அர்த்தசஷ்டா 20 வருஷங்கள் ஆட்சி புரிந்தான். ஆட்சி காலம் கிமு 358 முதல் 338 வரை. மூன்றாம் தரியு 8 வருஷங்கள் ஆட்சி புரிந்தான். ஆட்சி காலம் கிமு 338 முதல் 330 வரை. மகா அலெக்சாண்டர் 3ஆம் தரியுவை யுத்தத்தில் ஜெயித்தான். மேதிய பெர்சிய பேரரசு கிரேக்க பேரரசுக்கு கீழ் வந்தது. புறஜாதியாரின் காலத்தில் இவர்கள் இஸ்ரவேலை ஒடுக்கிய 5வது உலக பேரரசராக இருக்கிறார்கள். தானியேல் 2:37 முதல் 45 வரையிலும், தானியேல் 7:3 முதல் 8 வரையிலும், தானியேல் 8:3 முதல் 8 வரை,
21, 20 ஆகிய வசனங்களில் கிரேக்கு தேசம் 3வது உலக பேரரசாக கூறப்பட்டுள்ளது. பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்புவான் என்பது மகா அலெக்சாண்டரை குறிக்கும். இவன் தன்னுடைய தந்தை பிலிப்புவின் திட்டங்களை நிறைவேற்றினான். பெர்சிய பேரரசின் மீது யுத்தம் பண்ணினான். கிமு 336 வருஷத்தில் யுத்தம் ஆரம்பமாயிற்று. இக்காலத்தில் அலெக்சாந்தர் கிரேக்கு தேசத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். 13 வருஷங்களில் அலெக்சாந்தர் பெர்சிய தேசம் முழுவதையும் மேலும் பல தேசங்களையும் தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தான். தனக்கு இஷ்டமானபடி செய்வான் என்று குறிப்பிட்டிருக்கிற பிரகாரம் அலெக்சாண்டர் நடந்து கொண்டான். பராக்கிரமமுள்ள ராஜாவுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். மகா அலெக்சாண்டரின் மரணத்திற்கு பின்பு கிரேக்கு பேரரசு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அலெக்சாண்டரின் காலத்தில் இருந்து ரோமர்கள் கிரேக்க தேசத்தின் 4 பகுதிகளையும் கைப்பற்றிய காலம் வரையிலும் ஹெலனிஸ்டிக் காலம் அல்லது அலெக்சாண்டரின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. பராக்கிரமம் உள்ள ராஜாவுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம். அலெக்சாண்டரின் ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது. அலெக்சாண்டரின் சந்ததியில் வராதவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். 15 வருஷ காலத்திற்கு பின்பு அலெக்சாந்தரின் குடும்பத்தில் யாரும் ஆட்சி பொறுப்பில் இல்லை.